வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அதிகமான பொதுச் சேவைத்துறை ஊழியர்கள் திவால், தலைமை செயலாளர் வருத்தம். அரசு ஊழியர்கள் தங்கள் வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும் என்று நாட்டின் தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் வலியுறுத்தியுள்ளார். சமூக அந்தஸ்தை நிலைநிறுத்த நினைப்பதால் பல அரசு ஊழியர்கள் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி திவாலாகிறார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க பணத்தை நிர்வகிக்கும் திறன் பெற்ற அரசு ஊழியர்கள் கூட தங்கள் சொந்த பணத்தை நிர்வகிக்க முடியாமல் கடன் வாங்குகிறார்கள். ஜியாமி திறன்பேசி வாங்கி பயன்படுத்தும் நிலையில் இருப்பவர்கள் ஐபோன் வாங்க முயற்சி செய்யக்கூடாது. பர்டுவா மைவி கார் வாங்க முடிந்தால் டொயோட்டா வியாஸ் போன்ற ஆடம்பர காரை வாங்க முயற்சி செய்யக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார். பொது சேவைத்துறை ஊழியர்களின் விதிமுறைகளில் நடத்தை ஒழுங்குமுறை விதிகளின்படி மாத வருமானத்தில் 40% அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. இந்த விதியை பின்பற்றினால் திவாலாகும் அபாயத்தை குறைக்கலாம். நிதி சிக்கல்களை எதிர்கொள்ளும் ஊழியர்களுக்கு கடன் ஆலோசனை மேலாண்மை நிறுவனமான AKPK மூலம் ஆலோசனை வழங்க வேண்டும் என்று அனைத்து துறை தலைவர்களுக்கும் ஷம்சுல் அஸ்ரி அறிவுறுத்தினார். இளைஞர்கள் ஆடம்பர வாழ்க்கை முறையை பின்பற்றுவதால் நிதி சிக்கலில் சிக்கி திவாலாகிறார்கள் என்று மலேசிய திவால் துறை இயக்குநர் டத்து M. பக்ரி அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். எனவே இளம் ஊழியர்கள் கடன் பற்று அட்டையை வைத்திருப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்துள்ளார். குவாந்தான் UTC மையத்தில் உள்ள அரசு அலுவலகங்களின் சேவையை மேம்படுத்த வேண்டும் என்று நாட்டின் தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக சாலை போக்குவரத்து துறை JPJ, தேசிய பதிவுத்துறை JPN, குடிநுழைவுத்துறை ஆகியவற்றில் கூட்ட நெரிசலை குறைக்கவும் வாடிக்கையாளர் திருப்தியை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அவர் மேற்கொண்ட திடீர் வருகையின் போது JPJ அலுவலகத்தில் சாலை வரி புதுப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் கூடுதல் இருக்கைகளும் சேவை மையங்களும் தேவைப்படுவதை கண்டறிந்தார். மேலும் கிளந்தான், திரங்கானு போன்ற மாநிலங்களில் இருந்து மக்கள் குவாந்தான் UTC மையத்திற்கு வருவதால் அங்கு கூடுதல் வசதிகள் தேவை என்பதை சுட்டிக்காட்டினார். மக்களின் காத்திருப்பு நேரத்தை குறைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தொழில் முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சரும் சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ R. ரமணன் தனது ஊதியத்தை தனது தொகுதியில் உள்ள 6 இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களுக்கு நன்கொடையாக வழங்கினார். இந்த நன்கொடை 2022ஆம் ஆண்டு முதல் தமது தொகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கு 5,80,000 ரிங்கிட்டிற்கும் மேல் வழங்கப்பட்டுள்ளது. இது 15வது பொது தேர்தலில் அவர் செய்த உறுதிமொழியாகும். மேலும் ரமலான் காலத்தில் சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கும் வகையில் சுங்கைபுலோ நாடாளுமன்ற சேவை மைய குழுவுடன் இணைந்து 1200 நோன்பு கஞ்சியையும் பொட்டலங்களையும் விநியோகித்தார். ரமலான் முழுவதும் மொத்தம் 6000 பொட்டலங்கள் இலவசமாக விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கட்சியில் தனது எதிர்காலம் கட்சி உறுப்பினர்களால் தீர்மானிக்கப்படும் என்றும் அது அம்னோவால் அல்ல என்றும் தெரிவித்தார் DAP தேசிய தலைவர் லிம் குவான் எங். அம்னோ தலைவர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜயீத் அமீடியின் கருத்துக்கள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டதாகவும் தனது காலம் முடிந்துவிட்டது என்று ஜஹீத் குறிப்பிட்டதாகவும் லிம் தெரிவித்தார். DAP ஒருபோதும் அம்னோவால் ஆளப்படவில்லை, வழிநடத்தவும் படவில்லை என்று அவர் வலியுறுத்தினார். DAP தேசிய வெட்டரன் கிளப் விருந்தில் லிம் குவான் எங் பேசிய போது அக்கட்சியின் பல மூத்த தலைவர்கள் ஓய்வு பெற்றாலும் அவர்கள் இன்னும் கட்சிக்கு முக்கிய பங்களிப்புகளை வழங்க முடியும் என்று கூறினார். DAP உறுப்பினர்கள் ஒருபோதும் கைவிடாததால் மலேசியாவிற்கு ஒரு சிறந்த எதிர்காலம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். 17th Annual Edison Awards இந்த ஆண்டிற்கான சிறந்த நடிகைக்கான வரிசையில் மஞ்சு வாரியார், சாய் பல்லவி, பார்வதி திருவுத்து, பிரியா பவானி சங்கர், அனாபேன், ஸ்ரீ கௌரி பிரியா, துஷாரா விஜயன், ஸ்வஸ்திகா. உங்களுக்கு பிடித்தமான நடிகையை தேர்ந்தெடுக்க edisonAwards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். கோலாலம்பூரில் உள்ள மில்லியன் மேன்ஷன் கட்டடத்திற்கு அருகிலுள்ள கில்லான் ஆற்றில் ஒரு முதலை காணப்பட்டது. 3வது முறையாக அந்த முதலை காணப்படுவதாக நம்பப்படுகிறது. நேற்றிரவு 10:19 மணிக்கு
பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு பொது பாதுகாப்பு படை விரைந்ததாக அதன் கோலாலம்பூர் பகுதி அதிகாரி மேஜர் அமர் ஜுனைடி டுகுர் சுஹெர்தோ குறிப்பிட்டார். மலேசிய காவல்துறை, பர்ஹிலித்தான் எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு, தேசிய பூங்காக்கள் துறை ஆகியவற்றின் உதவியுடன் அந்த முதலையை பிடிக்க ஆயத்தமாக இருந்தாலும் அது பின்னர் காணப்படவில்லை என்று அவர் கூறினார். மோசமான வானிலை, கடுமையான நதி நீரோட்டம் காரணமாக முதலையை பிடிக்க நேரம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழை நின்றாலும் மின்னல் தாக்கும் அபாயம் இருந்தது. பொதுமக்கள் அந்த பகுதியை தவிர்க்கவும், இதே போன்ற காட்சிகள் கண்டறியப்பட்டால் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். பினாங்கு மாநில அரசு ஆதரவுடன் முதலில் தமிழ் திரைப்பட விழா ஏப்ரல் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை குயின்ஸ் பே மாலில் உள்ள கோல்டன் ஸ்கிரீன் சினிமாஸ் தியேட்டரில் நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் அமரன், மெய்யழகன், மகாராஜா, விடுதலை 2, லப்பர் பந்து ஆகிய 5 திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. அத்திரைப்படத்தை சார்ந்த இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகைகள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். பல பிரிவுகளில் ஏப்ரல் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள 17ஆம் ஆண்டு எடிசன் திரை விருதுகளில் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. ஸ்பைஸ் அரேனா அரங்கில் ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள விருது விழாவில் விருதுகள் வழங்கப்பட உள்ளன என எடிசன் விருது குழு தலைவரும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருமான செல்வகுமார் தெரிவித்தார். மேல் விவரங்களுக்கு 016-616-7708 எனும் எண்களில் தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம். நெகிரி செம்பிலானில் கடந்த ஆண்டு மை சேஃப் ஃபுட் திட்டம் மூலம் ரமலான் சந்தைகளில் இருந்து சுமார் 4800 கிலோ உபரி உணவுகள் சேமிக்கப்பட்டது. இதன் மதிப்பு 53,595 ரிங்கிட் ஆகும். இது முந்தைய ஆண்டை விட அதிகரித்துள்ளது என்று நெகிரி செம்பிலான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமார் தெரிவித்தார். இந்த திட்டம் தேவைப்படுபவர்களுக்கு இலவச உணவையும் பானங்களையும் வழங்குவது மட்டுமல்லாமல் குப்பை கிடங்குகளுக்கு அனுப்பப்படும் உணவு கழிவுகளின் அளவையும் குறைக்கிறது. விற்பனையாகாத உணவு சேகரிக்கப்பட்டு மாணவர்கள், சமூக நல இல்லங்கள், பள்ளிவாசல்கள், வீடற்றவர்கள் ஆகியோருக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு 5000 கிலோ உணவு சேமிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ரமலான் சந்தை வியாபாரிகளின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெறுகிறது. SW காப், பெமுடா கமா நெகிரி செம்பிலான் ஆகிய அமைப்புகள் இணைந்து 10 நாட்கள் இந்த திட்டத்தை நடத்துகின்றன. இந்த ஆண்டு 6 ரமலான் சந்தைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவிருக்கிறது என்றார் அருள்குமார். நேற்று மாலை 7 மணியளவில் ஜொஹோரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தின் கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் அங்கு வருகை புரிந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவத்தில் உயிர் இழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. இச்சம்பவம் தொடர்பான படங்களும் காணொளிகளும் சமூக ஊடகங்களில் தீவிரமாக பகிரப்பட்ட நிலையில் கட்டட பாதுகாப்பு குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளன. இதுவரை இந்த சம்பவம் குறித்து எந்த புகாரும் வரவில்லை என்று லாக்கின் தீயணைப்பு மீட்பு படை தலைவர் முகமது சுஹைமி அப்துல் ஜமால் கூறினார். அதே நேரத்தில் ஜொஹோபாரு ஸ்லாத்தான் காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரவுப் ஸ்லாமாட் காவல்துறை தற்போது இந்த விவகாரத்தை விசாரித்து வருவதாக கூறினார். காவல்துறை அறிக்கை எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என்றாலும் தமது தரப்பு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளும் என அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.